சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANDS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஐடியா ஒரு அழகான ஐடியா பார்த்தீங்க. இவ்வளோ ஒரு ஆக்ஷன் ஹீரோ, எல்லாருமே இவர் எப்போ இறக்கி எல்லாரையும் அடிக்க போறாரு அப்படின்ற ஒரு மனநிலையில தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இவர் ஆக்சுவலி யாரையும் சொல்றதுல கொஞ்சம் கூட ஆர்வம் காட்ட மாட்டார். போய் காப்பாற்றிக்கிட்டு இருப்பார் ஒவ்வொருத்தரா. ஏத்தில்ல அத்தான் அங்கிட்ட அங்கு அப்படின்னு பாடிக்கிட்டே அடிச்சுக்கிட்டு அவ்வளோ நேரம் இந்த படத்தினுடைய ஒரு சோல் அதுக்குள்ள உட்காருதான்றதான் எனக்கு இல்லை. இந்த கல்யாண இடத்துல ஒரு ரூம்குள்ள நடக்கக்கூடிய ஒரு காட்சி இல்லையா, அந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ள அவர் ஒரு பெரிய ஒரு சோகம் இருக்கும், ஒரு பெரிய கோபம் இருக்கும், அந்த கோபத்தை அடக்க முடியாத ஒரு தன்மை ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அவருடைய குடும்ப நலனுக்காக அவர் அடக்குனா அவருக்கு நல்லது. துஷாரா அவங்க கேரக்டர் அவர் பில்டப் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, என்னம்மா அவனே வரேன்னு சொல்லிட்டான் அப்புறம் என்ன அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா சொல்லும்போது, what a beautiful mass dialogue. இந்த மாதிரி மாசினஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கதைகள்ல. அவர் ஓகேன்னு அவர் வராருன்னா அந்த ஆர்வத்தில் அவர் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது அவர் வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி ஒரு புள்ள இருக்கிற ஒரு சென்ஸ் ஒன்று வருது இல்லை. ஒரு சின்ன மூமெண்ட்ல காளி வந்துட்டு இப்படி ஒரு கொலைதானே போறாரு நம்ம நினைப்போம். அவர் வந்து நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு நமக்கு ஒண்ணுமே புரியாது. சரண்டர் ஆகிறாரு, ஏன் சரண்டர் ஆகிறாரு, நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரியுது. முதன்முறை அவங்களுடைய ஒரு காதல்ல ஒரு பிசிக்காலிட்டி ஒன்று இருந்துச்சு இல்லை. அவங்க அந்த வண்டியில் அவங்க ஏறும்போது இவர் வந்துட்டு நீ தொடாத அப்படி இப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப ஆர்கானிக்கா அமைஞ்ச ஒரு சீன் மாதிரி இருக்கும். பட் அப்பவே நமக்குள்ள ஒரு எழுப்ப வேண்டிய ஒரு கேள்விகள் வந்து, சராசரியாக கொலைகளை பண்ணிட்டு எந்த சிக்கலுமே இல்லாம எந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகளுமே இல்லாம நீ பாட்டுக்கு ஜாலியா வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. வீரதீர சூரன் கெட்டிங் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஆல் ஓவர் த பிளேசஸ். ரிலீஸ் ஆன இடங்கள் எல்லாமே வந்து சியான் விக்ரம் இஸ் பேக்ன்ற மாதிரி தான் போட்டுட்டு இருக்காங்க. தில், தூள், இந்த படங்கள் எல்லாமே நாங்கள் பார்த்து பயங்கர மொமெண்டா இருந்துச்சு அப்படிலாம் சொல்லி நிறைய போட்டுட்டு இருக்காங்க. சார், நீங்க படம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கு படம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் இந்த தில் தூள் கம்பேரிசன்ஸை நம்ம ஒதுக்கி வச்சிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போதான் இந்த படத்தினுடைய சந்தோஷங்கள் என்ன, இந்த படத்தினுடைய வலிமைகள் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா ஐ ஃபீல் லைக் இது கொஞ்சம் நம்ம தப்பான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தில் தூள் வரிசையில வீரதீர சூரன் வருது, ஏன்னா டைட்டில் வேற ஏதோ பயங்கரமான ஒரு டைட்டில் மாதிரி இருக்கா. ஸோ நீங்க பை மிஸ்டேக் இது ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படம் போல உள்ள போய் ஃபுல்லா டைம் பாஸ் பண்ணி ஜாலியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்ல போனீங்கன்னா இந்த படத்தினுடைய ஆழங்களை நீங்க கவனிக்காம இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. எனக்கு பிடிச்சது வீரதீர சூரன். ஆஃப்கோர்ஸ் சில விஷயங்கள் பொறுத்து நம்ம பேசலாம். பட் ஓவரால் இதுக்கு ஒரு வரவேற்பு வருது அப்படின்னா அது என்ன சந்தோஷம் தான் படுத்துது அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கு சார் உள்ள. பட் இப்போ ஒரு கம்ப்ளீட் ஃபிலிம் எடுத்துக்கும் போது ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் வச்சு பேக் பண்ணி கொடுத்தா ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மனநிலையில் இப்போ இருக்க இயக்குனர்லாம் இருக்காங்களா? இல்ல இந்த படம் ஓகே தியேட்டர் மூமெண்ட் இருந்தாலுமே உள்ள ஸ்டஃப் இருக்கு, நல்லா இருக்கு, படம் நல்லபடியா ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா சார்? இப்போ என்ன மாதிரி ஆளுகள்லாம் நீங்க சொல்லக்கூடிய சில மூமெண்ட்ஸ் ஒன்று சொல்றீங்கல்ல, எனக்கு அது தேவைப்படலை உண்மையை சொல்ல போனா. எனக்கு வந்து அது இந்த கதையை அழகுபடுத்துவதற்கும் இதை பெரும்பாலான மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. அதாவது ஒரு நட்சத்திரம் வேற நம்ம கதையில இருக்காங்க அப்படின்றதுனால அதை எதிர்பார்த்து நிறைய பேர் வேற வருவாங்க. ஸோ இந்த படம் எப்படின்னா கான்ஸ்டன்டாக அந்த ஒரு பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ண முயற்சி பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய ஒரு உயிர் ஒரு மாஸ் சினிமாவை சார்ந்தது அப்படின்றத விட அதோட இது கொஞ்சம் ஒரு கதை சொல்லும் பாரம்பரியத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு உயிர் தான். என்னன்னா ஒரு இரவு, ஒரே ஒரு இரவுல நிறைய வருஷங்களாக ஒரு மாதிரி ஒரு இது இன்னொரு எக்ஸாம்பிளே சொல்லாமே, இந்த படத்துல கிழங்குன்னு ஒன்று வரும்ல, அதை அடிக்கடி புதைச்சி வச்சிருவாங்க. பை மிஸ்டேக் நீங்க நடக்கும்போது அதுல காலைப்பட்டு ஏதாவது கயிறு பண்ணினா வெடிச்சிரும். இந்த படத்தினுடைய கதையே ஓரளவுக்கு அப்படிதான். இந்த நிறைய வருஷங்களாக புதைஞ்சு கிடந்த நிறைய எக்ஸ்ப்ளோசிவான அம்சங்கள் இந்த குடும்பத்துக்கும் காளியுடைய உறவுமாக இருக்கட்டும், எஸ்.ஜே. சூர்யாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் சார்ந்த ஒரு உறவு என்னவாக இருக்கட்டும், இதெல்லாமே அவங்க அட்ரஸ் பண்ணாம அந்த வெடிகுண்டை அப்படியே புதைச்சி வச்சிருக்காங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா போதும், அது எல்லாமே பத்திக்கும், எல்லாமே வெடியும். அதுதான் இந்த படத்துலயே நடக்குது. அந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்து பிரச்சனையா கூட இருக்க தேவையில்லை. லாஸ்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்பாய்லர் எல்லாம் தயவு செய்து படம் அதை பார்க்கலன்னா பாக்காதீங்க. பட் ஒண்ணுமே நடந்திருக்காது. அதுக்கே இவ்வளவு விஷயமா அப்படின்ற ஒரு பொயட்டிக் அழகு இருக்கு அதுல. இந்த படத்தினுடைய ஒரு உயிர் அதுதான். பட் இது அப்பப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, சரி ஓகே அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்திடுவோம் வந்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த வேஷ்டி அப்படி பண்ற ஒரு ஜெஸ்டரா இருக்கு. முதல் வாட்டி பண்ணும்போது ரொம்ப பிடிச்சது.
அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது ஒரு மில்க் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி நீங்க கவனிப்பீங்க. தூளுடைய ஒரு பாட்டு இந்த படத்துல வெறும் நான் மட்டும் ஓகே இது என்னுடைய முடிவாக மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பார்வையாளராக சொல்றேன். என்னுடைய ஒரு ஆசை என்னவா இருக்குன்னா, அது முதல் வாட்டி வருது இல்ல, அந்த பாட்டி வந்து ஒரு 2-3 வரியை பாடுறாங்க இல்லையா, அத்தோட போதுன்றேன் நான். பாட்டே வேண்டான்றேன். ஏன்னா எனக்கு அது வந்தாலே ஒரு பெரிய சந்தோஷம் கொடுத்துச்சு. இந்த படம் ஏதில்ல அங்கிட்ட அங்கு அப்படின்னு பாடிக்கிட்டே அடிச்சுக்கிட்டு அவ்வளவு நேரம் இந்த படத்தினுடைய ஒரு சோல் அதுக்குள்ள உட்காருதான்றதான் எனக்கு இல்லை. ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்போ தூள்ல வந்து அந்த கதாபாத்திரம் வந்து முழுமையான ஒரு அவன் நல்லவன் இல்லையா, அவன் அவன் வந்து என்னன்னா ஒரு ஊருக்காகவே போராடுறவன். அதனால அவன் அந்த ஸ்பேஸ்குள்ள இறங்குறான், கெட்டவங்களை வந்து துவம்சம் பண்றான். அதனால அந்த பாட்டு அதுக்குள்ள உட்காருது. இந்த கதாபாத்திரம் காளின்றவன் அப்பேற்பட்டவன் இல்லை. இவனுக்குள்ள ஒரு கருப்பு இருக்கு. கொலைகளை சரளமாக செய்யக்கூடியவன். அவன் ஒரு ஒரு தன்னை அவனை கோவப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவன் பழைக்கிறதுக்கு யாரை வேணா அங்க தூக்கி என்ன வேணா பண்ணுவான், அவன் குடும்பத்தை காக்கிறதுக்கு இல்லையா. ஸோ அதனால அவனுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பு இல்லாம இருக்காது. இன்ஃபேக்ட் அவன் இந்த வேலையெல்லாம் விட்ட பிறகு மொட்டை மாடியில அந்த இன்னொரு குடும்ப தலைவர் பெரியவரோட பேசிட்டு இருக்கும்போது அவன் சொல்லுவான், இப்பதான் நான் கொஞ்சம் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னுவான் இல்லையா, ஏன்னா இந்த வேலையெல்லாம் நான் விட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு இதெல்லாம் அவன் மைண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு அந்த மாதிரி ஒரு கொண்டாட்ட மனநிலை பாட்டு உட்காருதா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம அந்த தியேட்டர் மூமெண்ட்டை தாண்டி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா மேபி நாட் ரியலியோ அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிப்பீங்க நீங்க. அண்ட் இந்த படத்துக்கு அது தெரியும், இந்த படம் தெரியாம அதை செய்யல. பட் என்ன சொல்றது, நம்ம மக்களை அங்கங்க ஐ வில் கிவ் யூ சம்திங் ஸோ யூ கேன் ஸ்டிக் வித் மீ அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸ் ஆகத்தான் நான் அதை பாக்குறேன். ஓகே, அபார்ட் ஃப்ரம் விக்ரம் சார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி உங்களுக்கு யாரோட பெர்ஃபார்மன்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு விக்ரம் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சின்ன சின்ன மோமெண்ட்ஸ்ல எனக்கு இந்த மாதிரி கதையில எல்லாம் கொடுக்கும்போது இல்லை, யூ கேன் ட்ரூலி சி வாட் அ குட் பெர்ஃபார்மர் இஸ் இல்லையா. ஒரு ஒரு சின்ன நுவான்சஸ் நம்ம சொல்லுவோம்ல, அந்த கல்யாண இடத்துல ஒரு ரூம்குள்ள நடக்கக்கூடிய ஒரு காட்சி இல்லையா, அந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ள அவர் ஒரு பெரிய ஒரு சோகம் இருக்கும், ஒரு பெரிய கோபம் இருக்கும், அந்த கோபத்தை அடக்க முடியாத ஒரு தன்மை ஒண்ணு இருக்கும். ஆக்சுவலா அவருடைய குடும்ப நலனுக்காக அவர் அடக்குனா அவருக்கு நல்லது, அவருடைய நன்மைக்காகவே அவர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இங்க காமன் சென்ஸோட சாதுரியமா நடந்துக்கிறது ரொம்ப தேவை அவருக்கு அந்த இடத்துல. பட் அப்படி இருந்தாலும் அவரால் அது கட்டுப்படுத்திக்க முடியாத அளவுக்கு ஒரு வெறி. துஷாரா அவங்க கேரக்டர் அவருக்கு பில்டப் பண்ணும்போது ஒன்று சொல்லுவாங்க, என்னம்மா அவனே வரேன்னு சொல்லிட்டான் அப்புறம் என்ன அப்படின்னு எஸ் ஜே சூர்யா சொல்லும்போது, வாட் அ பியூட்டிஃபுல் மாஸ் டயலாக். இந்த மாதிரி மாசினஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கதைகள்ல. ஏன்னா இது இயற்கையிலேயே அமையுது, அந்த கதைக்குள்ள அடங்குது. தனியா நான் ஒரு பழைய பாட்டு புகுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, அவர் ஓகேன்ட்டு அவர் வராருன்னா அந்த அவர்ல அவர் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது அவர் வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி ஒரு புள்ள இருக்கிற ஒரு சென்ஸ் ஒன்று வருது இல்ல, ஐயோ அப்போ ஏதோ ஒரு நடக்க போகுதுங்க அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று கிரியேட் ஆகுதுல்ல. அது கதைக்குள்ளிருந்து வரக்கூடிய ஒரு ஹீரோயிசம். ஒரு போலீஸ்காரனை பார்த்துட்டு நீ அவனை அடிச்சு புத்தூருக்குலாம் நீ அனுப்ப வேணாம், ஆனா அவனை பார்த்துட்டு நீ வந்து டே அப்படின்னு நீ சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல எவ்வளவு ஒரு பெரிய ஹீரோயிசம் அடங்கி இருக்கு. நான் நீ ஒரு கெட்டது பண்ணிருக்க, அதுக்காக நான் உன்னை முறைக்க தயாரா இருக்கேன். தீஸ் ஆர் த மூமெண்ட்ஸ் வேர் மிஸ்டர் விக்ரமுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி. இந்த மாதிரி ஸ்பேசஸ்ல அதுவா இருக்கட்டும் இல்ல கான்ஸ்டன்டாக அவங்க எல்லாருமே அந்த அந்த கண்ணி வெடி வைக்கிற அந்த ஸ்பேஸ்க்குள்ள அவரும் அந்த வெங்கட்டும் மட்டும் ஒரு இரவு வேளையில ஒரு பெரிய அந்த பாதையில நின்றுகிட்டு அது ஒண்ணு வைக்கும்போது டே அங்க பாத்துறா விழுந்துராதரா, அதே கீழே விழுந்துராதரா வெடிச்சுட்டான்னு சொல்ற ஒரு மொமெண்ட் கேட்டதா. there is great suspense இல்ல அந்த போர்ஷன்ஸ்ல எல்லாம். அது வந்து அருண்குமார் as a filmmaker அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தினுடைய உயிர் அந்த இந்த மொமெண்ட்ஸ்ல தான் அடங்கி இருக்கிறத நான் பாக்குறேன். மாஸ் மொமெண்ட்ஸ்ல வேஷ்டி அலசறதுலயும் என்ன சொல்றது பாட்டு வரக்கூடிய அந்த மொமெண்ட்ஸை தாண்டி இந்த படத்துல ஒரு ஆர்கானிக்காக ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு, கான்ஸ்டன்டான ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, இது நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம். மேபி அதனால தானே கான்ஸ்டன்டா ஒரு காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் படம் பூரா. நீங்க கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சர்டன் விண்டினஸ் இருக்கும் இந்த ஒரு ஃபிலிம்ல. ஐ ஃபீல் லைக் இந்த அந்த நைட் அவங்க கேப்சர் பண்ண ஒரு விதமாக இருக்கட்டும். அண்ட் ஐ ஃபீல் லைக் மோஸ்ட்லி இந்த ஒரு எப்படி சொல்லாது ஒரு யதார்த்தம் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம்ல நிறைய இடங்கள்ல நீங்க அந்த கோவில் திருவிழா செட்டப்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு படத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திருவிழா அப்படின்றத தாண்டி அங்க நிஜமா அந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, அங்க போனா இவங்க அப்படி போயிட்டு அங்க ஷூட் பண்றாங்க அப்படின்ற நிறைய ஸ்டாட்டிக் ஷாட்ஸ் எல்லாம் அங்க வச்சுட்டு உங்களுக்கு அந்த ஒரு சென்ஸ் ஒன்று கிடைக்குது இல்ல. ஸோ ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் ஸ்லைட்லி நியூவர் கைண்ட் ஆஃப் சினிமான்னு நினைக்கிறேன்.
ஒரு யதார்த்தத்துக்குள்ளேயும் ஒரு மாஸ் சினிமா லாங்குவேஜ்க்கான சில எலிமெண்ட்ஸையும் பொருத்தி இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு ஓகே ஜனங்களையும் சந்தோஷப்படுத்துவோம், இங்கே ஒரு நியாயமான ஒரு கதையும் சொல்லுவோம் அப்படின்றது. ஸோ ஸோ இட்ஸ் இன் அ வே இட்ஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான் என்ன கேட்டிங்கன்னா. அண்ட் இது இந்த மாதிரி முயற்சிகளை பாராட்டுவது அவசியம்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்க சொல்லியிருந்தீங்களே சார், இப்போ வந்து ஒரு போலீஸை பார்த்து டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திலீப்க்கு என்னாச்சு சொல்லும் போது அவருடைய இடத்துக்கே போய் அந்த கார்ல ஒரு மாசம் வந்து கண்ணி வெடி போட்டு வெடிச்சிட்டு இல்ல நம்ம சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒண்ணு பண்ணுவார்ல சார். அந்த சீன்ல பார்க்கும்போது எப்படி சார் இருந்துச்சு? லைக் அதை எடுத்து கரெக்டா எடுத்து போடுறது, லைக் இவர் இருக்கனால தான் நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லி அங்கேயே மொத்தமா ரொம்ப அதெல்லாம் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த 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 சீன்ஸ் அந்த காட்சிகளுடைய ரைட்டிங் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா தெர் இஸ் அ சென்ஸ் ஆஃப் சர்ப்ரைஸ் இல்லை உங்களுக்கு, கான்ஸ்டன்டா உங்களை ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கும் படம். இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கே புரியாது இந்த படம் இந்த வேலையை அற்புதமா செய்யும். பல இடங்கள்ல கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கும், ஆனா பதில உங்களுக்கு உடனடியாக சொல்லாது. போக போக நீங்களே அந்த பதிலை கண்டுபிடிப்பீங்க. முதல்ல ரொம்ப நேரத்துக்கு நீங்க வந்து முதல் வாட்டி வந்துட்டு உன் பையன் பேர் என்னன்னு கேட்பாங்க. கேட்ட உடனே திலீப் அப்படின்னு சொல்லுவாரு. பக்கத்துல இருக்கிறவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு பெரிய ஷாக்கோட ஒரு சர்ப்ரைஸோட ரியாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த இடத்துல புரியாது இதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு. வேற ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, நீ அவனை அந்த போலீஸ் பேர் சுதாகர் எனக்கு ஞாபகம் இல்ல, நீ அந்த அவனை போட்டல அது இன்னமும் நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது உங்களுக்கு தெரியாது அது என்னன்னு சொல்லிட்டு முன்னப்பட சம்பவம் அப்படின்னா. அதே போலதான் இவர் வந்து ஒரு சின்ன மொமெண்ட்ல காளி வந்துட்டு இப்போ ஒரு கொல்லதான போறாரு நம்ம நினைப்போம். அவர் வந்து நான் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. சரண்டர் ஆகிறா, ஏன் சரண்டர் ஆகிறேன், நம்ம ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா, இல்லையே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியுது இது ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் திரைப்படம். கான்ஸ்டன்டா இந்த வேலைகள் எல்லாம் சரியா பண்ணி உங்களுக்கு அந்த பதில்கள் எல்லாம் கொடுக்கும் போது இல்ல, அதன் பிறகு அவர் இதெல்லாம் சரியா செஞ்சதுனாலதான் உங்களுக்கு அந்த மோமெண்ட்ல அவர் செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து ஹீரோயிக்காக மெமரபிளா நிக்குது. அது அந்த மோமெண்ட்னால மட்டும் இல்ல, அந்த மோமெண்ட்டுக்கு லீட் பண்ணும்போது இத்தனை வேலைகள் செஞ்சு அங்க போய் கூட்டு போறாங்கல்ல. இட்ஸ் a well written film in these spaces. But of course எனக்கு 1-2 விஷயங்கள் செட் ஆகல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த முதன்முறை அவங்களுடைய ஒரு காதல்ல ஒரு பிசிக்காலிட்டி ஒண்ணு இருந்துச்சுல்ல, அவங்க அந்த வண்டியில அவங்க ஏறும்போது இவர் வந்துட்டு நீ தொடாத அப்படி இப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப ஆர்கானிக்கா அமைஞ்ச ஒரு சீன் மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அந்த கல்யாண காட்சியை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் ஒத்த கையில அங்க தொங்கிக்கிட்டு ஒண்ணு நடக்குதுல்ல, அதுல ஒரு ஹீரோயிசம் ஒண்ணு நடக்குதுல்ல, எனக்கு அது பெருசா பொருந்தல இந்த படத்தினுடைய ஒரு சென்ஸ்குள்ள. அந்த இன்ட்ரோல அப்படிதான் சார் போட்டுதாங்க. நீ கூட சொன்னீங்க லைக் இன்ட்ரோல பாக்கும்போது எனக்கு எனக்கு கொஞ்சம் புட் ஆஃப் பண்ண ஒரு ஸ்பேஸ் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஐ ஃபெல்ட் லைக் இது ரொம்ப இன்டென்ஸான ஒரு திரைப்படம் அப்படின்றதுனால இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு ஹாப்பினஸ், ஒரு நகைச்சுவை ஏதோ ஒன்று கொடுக்க முடியும். நாங்கள் தனியாக அதுக்குன்னு ஒரு கமெடியன் இங்கே வச்சுட்டு சுத்தலை. ஸோ மேபி இப்படி பண்ணிட்டு தென் லெட்ஸ் கெட் பேக் இன் டு இட் அப்படின்ற ஒரு தன்மையாக கூட இருக்கலாம். பட் அது கொஞ்சம் அந்த கதையிலேருந்து கொஞ்சம் என்னை வெளியில எடுத்துட்டு போன ஒரு அம்சங்கள் மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் ஈவன் அவர் லாஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு ரிவெஞ்சுடைய ஒரு ஐடியா என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த ஐடியாவே எவ்வளோ ஒரு அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ஐடியா எவ்வளோ அழகான ஐடியா பாருங்க. இவ்வளோ ஒரு ஆக்ஷன் ஹீரோ, எல்லாருமே இவர் எப்போ இறக்கி எல்லாரையும் அடிக்க போறாரு அப்படின்ற ஒரு ஒரு மனநிலையில தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இவர் ஆக்சுவலி யாரையும் கொல்றதுல கொஞ்சம் கூட ஆர்வம் காட்ட மாட்டார். போய் காப்பாத்திக்கிட்டு இருப்பாரு ஒவ்வொருத்தரா. அப்படி போயிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி கொல்ற மாதிரி ஒரு பாவலா ஒன்று பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்கிட்ட அப்படி செத்த மாதிரி நடின்னு சொல்லிட்டு போவாரு. அதுதானே உண்மையான ஒரு ஹீரோவுக்கான ஒரு அடையாளம். அதுவும் மாஸ் சினிமால நம்ம இதெல்லாம் பார்ப்போமா, இன்னைக்கு அது பார்த்துருக்கோமா? இல்ல. எனக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் எனக்கு என்னைக்குமே நான் ரொம்ப ரசிப்பேன் நான். ஏன்னா நீங்க ரொம்ப சரளமாக ஒரு 10 பேரை சாவடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் கொரியோகிராஃபி நீங்க பண்ணிட்டு போயிடலாம். பட் அதை நீங்க பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம், நீங்க இந்த கதாபாத்திரம் மேல ஒரு அன்பு இருக்கு, இந்த கதை மேல ஒரு அன்பு இருக்கு, இதுல எது சரி எது தப்பு அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்கல்ல. இட்ஸ் a thinking film in that sense. ஓகே. அண்ட் இன்னொன்னு என்ன சொன்னாங்க சார், அந்த வெங்கட் அவருடைய எப்படி சொல்றது, அவர் கடைசியா வந்து ஒரு விஷயம் தெரியும், ஒரு பாத்ரூம்ல இருப்பாரு, இவர் சொல்லுவார் கண்ணன் என்ன ஆச்சுன்னா இந்த விஷயம் சொல்லும்போது கேட்டுருப்பாரு போல இருக்கேன்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. தடுத்திட்டு ஓடும் போது கழுத்து போய் சரிக்கு தண்ணி வேணும் கேட்பாரு. அது ஒரு ஓப்பன் எண்டிங்கா விட்ட மாதிரி இருக்கா சார்? லைக் அவருக்கு என்ன ஆச்சு எண்டிங்கா தான் விட்டுறதா நான் நினைக்கிறேன். என்ன ஆச்சு அப்படின்னா மை திங் இஸ், இப்போ இவர் வந்து எல்லாம் மூவ் ஆன் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கிறார்ல, இந்த சம்பவம் எல்லாம் முன்னாடி காலியா சொல்றேன். பட் அப்பவே நமக்குள்ள ஒரு எழுப்ப வேண்டிய ஒரு கேள்விகள் வந்து, சராசரியாக கொலைகளை பண்ணிட்டு எந்த சிக்கலுமே இல்லாம, எந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகளுமே இல்லாம நீ பாட்டுக்கு ஜாலியா வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருக்குல்ல. மாஸ் சினிமால வெறும் கன்வென்ஷனல் மாஸ் சினிமால நம்ம கேட்க மாட்டோம். அது ரொம்ப அசால்ட்டா நடக்கும், மூவ் ஆன் பண்ணிடுவோம். ஃபேண்டசி சினிமாவை நம்ம பார்த்துட்டு இக்னோர் பண்ணிடுவோம். பட் இது ரொம்ப யதார்த்தமும் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்றதுனால இதெல்லாம் நம்மளை யோசிக்க வைக்குது. ஸோ இது நமக்குள்ள எழுப்பக்கூடிய ஒரு கேள்வி வந்துட்டு, இவனை அசால்ட்டா அவன் இறந்துட்டா
எனக்கு தெரிஞ்சு காளி மூவ் ஆன் பண்ணிடுவார்ல. கண்டிப்பா. எஸ். இப்போ இது அவரை உறுத்தும்ல. ஆமா. ஏதோ என்ன ஒரு ஆச்சு? ஏதோ ஒரு விஷயத்துல. என்னால அவன் செத்துட்டானா இல்லையா அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வெங்கட் ஒன்னும் அவ்வளவு ஒரு கொடூரமானவன் மாதிரி தெரியல படம் பூரா. ஆமா. ஒரு இன்னசென்ட் கேரக்டர் அப்படின்ற ரொம்ப மாதிரி. ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர்ல எனக்கு அவரு அந்த நடிகருடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு பெரிய யதார்த்தம் இருக்கு அவருடைய ஒரு நடிப்புல. அந்த கதாபாத்திரமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கதாபாத்திரம் விக்ரம் கூட இருக்கும்போது எல்லாமே என்ன சொல்றது, ஒரு 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 நிஜமான உறவு பார்க்கக்கூடிய ஒரு சென்ஸ் உங்களுக்கு இருக்குல்ல. அவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு ஒரு ஹிஸ்டரியே இருக்கு. முதல் வாட்டி இன்ஃபேக்ட் அவங்க அந்த கண்ணி வெடியெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது அவர் ஆல்மோஸ்ட் சாவ கிடக்கும்போது இவர் அவரை காப்பாத்தி கூப்பிட்டு வருவார். நம்ம கூட நினைப்போம், இவருக்காக இந்த மனுஷன் ஏன் இவ்வளவு வருத்திக்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்ல. ஏன்னா அந்த இடத்துல அப்கோர்ஸ் அதை வெடிச்சா மாட்டிப்போன்னு கூட நீங்க சொல்லலாம். பட் அதன் பிறகு கூட ஏன் நீ இதை பண்ண முடியல, எப்படி எஸ்.ஜே. சூர்யாவை தப்பிக்க விட்ட அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது ஈஸியா போட்டு கொடுத்துருக்கலாம். என் கூட இருக்கானே ஒரு மொக்க, அவனாலதான் வேற வழி இல்ல, சாவுடா அப்படி, நீ இருக்கிற வரைக்கும் நான் உருப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன வேணா பண்ணலாம். பட் இவர் அதெல்லாம் பண்ண மாட்டார். அவன் மேல இவருக்கு ஒரு பாசம் இருப்பதே நமக்கு வரும். அண்ட் அதை நம்ம பிளாஷ்பேக் பார்க்கும்போது தான் நமக்கு புரியுது, ஓ இவங்களுக்குள்ள ஒரு பெரிய லாங் ஹிஸ்டரி இருக்கு. பண்ண பல விஷயங்கள்ல இவர் கூடவே நின்றுருக்காரு, ஒரு உதவியாளராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன் தட் சென்ஸ் ஒரு ஒரு கான்ஷியன்ஸ் ஆஃப் த ஃபில்மாவே நம்ம நினைக்கலாம்ல. ஏன்னா எல்லாருமே கரைப்படைந்த மனிதர்கள் தான் இந்த கதையில. ஈவன் துஷாரா அவ்வளவு பேசுறாங்க, அவங்க கூட லாஸ்ட்ல ஒரு குழந்தைய கொல்ற அளவுக்கு துணிஞ்ச ஒரு ஒரு கேரக்டரா மாறுறாங்க. பட் இவன் எந்த இடத்துலயுமே அப்படி கிடையாது. இவன் வந்து அவனுடைய வேலையை செய்யறான், அவ்வளவுதான். அண்ணன் உனக்கு நான் இப்படி பண்ணுவானே, ஓகேண்ணா சொல்றாரு. அவன் அந்த குடும்பத்துக்காக ஒரு உழைப்பாளி. சோ யூனோ அவன் அவன் உன்னால அவன் செத்துட்டான்னா அது உன்னால தாண்டி வர முடியுமா? சோ ஒரு விதமான ஒரு தண்டனை தானே அது ஒரு காளிக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஓகே. அண்ட் இந்த படத்துல ஒரு சண்டை காட்சிகள் எவ்வளவு தத்ரூபம் வந்து சார். ஏன்னா முன்னாடி இப்ப அடிச்சா பறக்கிற மாதிரிலாம் இருக்கும், ஆனா இங்க அடிச்சா கீழே எப்படிதான் இருக்கும், ஒரு 10 பேர் பிடிச்சா எப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு மேக்கிங் எப்படி சார் பாக்குறீங்க ஃபீனிக்ஸ் பிரபு சார் அவருடைய மேக்கிங் பார்க்கும்போது? எனக்கு அதான் சொன்னேன், இது அந்த யதார்த்தத்தோட சேர்ந்து அமைக்கப்பட்ட ஒரு கொரியோகிராஃபி. ஈவன் எத்தனை படங்கள்ல ஒரு 10-15 பேர் சூழ்ந்து நிற்கும் போது ஒருத்தன் வந்து எல்லாரையும் அடிச்சு முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம்ல, எல்லாருமே கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கும் இதுல இவங்க ஒரு ஒரு கருவியை பயன்படுத்துறாங்க. 20 பேரை காலி பண்ணணும்னா இந்த கருவினால காலி பண்ண முடியும், அதுக்கு ஒரு பின்னணி ஒண்ணு வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு செட்டப் ஒண்ணு இருக்கு, இது ஒரு பே ஆஃப் ஆக இருக்கு. அப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு மாஸ் காட்சிக்காக ஒரு சண்டை காட்சி ஒண்ணு அமைக்கப்படுது. அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எனக்கு அதான் லைக் ஐ செட், எனக்கு ஆர்கானிக்காக உட்காரலன்னு தோணுச்சு இந்த கதைக்குள்ள. ஏன்னா இட் டிட் நாட் சீம் லைக் த கைண்ட் ஆஃப் ஃபிலிம் வேர் காளி வரான், 15 பேர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரா வராங்க, ஒவ்வொருத்தரா இவன் காலி பண்றான் அப்படின்ற. பட் இது அது உங்களுக்கு மக்களுக்காக அதை கொடுத்துட்டு கதைக்காக அதுக்கப்புறம் இது வேற வேலை ஒண்ணு பண்ணுது, அவங்களெல்லாம் காலி பண்றதுக்கு. ஸோ ஐ ஃபீல் லைக் இந்த படத்துல வரக்கூடிய அந்த சண்டை காட்சிகள் இது எல்லாமே அந்த ஒரு தாட் வச்சுக்கிட்டே அமைக்கப்பட்ட ஒரு காட்சிகளாக தான் பாக்குறேன். இது எல்லாம் மீறி போயிடக்கூடாது, ஒரு அடிக்கு ஒரு படியை தாண்டி இருக்கக்கூடாது, அந்த மாசு தன்மை இதுக்குள்ள ஒரு ஒரு நிஜத்தனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த சூழல் ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அருணுடைய ஒரு ஃபில்மோகிராஃபிலேயே என்னன்னா இந்த படத்தையும் சேர்த்து ஒரு செட்டிங்கை உருவாக்குவது. சித்தாலையும் நம்ம கவனிச்சோம் இல்லையா, அந்த உயிர் அந்த அந்த ஊருக்குள்ள ஒரு உயிரை சேர்ப்பது அது ரொம்ப சுலபம் கிடையவே கிடையாது. அத்தனை மனிதர்களை அவங்க எல்லாம் நிஜமான மனிதர்கள் உங்களை நம்ப வைப்பது. அந்த ஸ்ரீஜா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் இந்த படத்துல எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரா இருந்துச்சுல. அவங்க அந்த குடும்பத்துக்காக அந்த பெண் என்ன வேணா பண்ண தயாரா இருப்பாங்க, தெரிச்சுக்கிட்டே இருப்பாங்க கான்ஸ்டன்டாக. ஒருத்தர் கொல்ல கூட தயங்க மாட்டாங்க கடைசியில ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு குடும்பத்துக்காக. அண்ட் இந்த ஸ்ரீஜான்றவங்க யார் ஆக்சுவலி இந்த கதையில ஒரு பெரிஃபரல் கேரக்டர் தானே. அவங்க ஹீரோக்கு டைரக்ட் ரிலேஷன்ஷிப் ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தும் அருண் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு ஒரு உயிர் ஒன்று கொடுக்குறாரு, ஒரு பர்பஸ் ஒன்று கொடுக்குறாரு. அந்த ஹீரோ சார்ந்து நம்ம நிறைய குடும்பங்களுக்கு உயிர் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஹீரோட அப்பா அம்மா, இன்ஃபேக்ட் நிறைய படங்கள்ல ஹீரோட அப்பா அம்மாவை கூட உயிர் இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க ஏனோ தானோன்னு வருவாங்க போவாங்க வேற வழி. பட் இந்த படத்துல ஒரு வில்லன் ஒரு கெட்ட குடும்பத்துக்கு கெட்ட அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய அந்த குடும்பத்துல எத்தனை பேர் ஒரு நிஜமான மனிதர்கள் போல் நமக்கு ஒரு தோற்றம் அளிக்கிறாங்கல்ல. அந்த வீட்டு அந்த எடுத்த உடனே முதல் காட்சியே அந்த வீடு தானே, அந்த சூழல் தான் நம்ம பாக்குறோம். அதனாலதான் நம்ம இந்த படத்தையும் நம்ப ஆரம்பிக்கிறோம். இந்த இந்த படத்து மேல ஒரு அக்கறை வர ஆரம்பிக்குது இந்த சூழல் மேல. இங்க ஒரு உயிர் போச்சுன்னா ஐயோ இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருமோன்னு நமக்கு வர அந்த இமோஷன் காரணமே அவங்க எல்லாம் நிஜமான மனிதர்கள் நம்ம நம்புறதுனால. அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா பண்ணக்கூடிய ஒரு இயக்குனராக பாக்குறேன் நான். ஸோ எனக்கு தட்ஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் திங்ஸ் இன் திஸ் ஃபிலிம். சரி, டெக்னிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு வீரதீர சூரன்? இல்ல எனக்கு பார்வையாளராக இது வந்து ரொம்ப ஒரு டெக்னிக்கலி ப்ரொஃபஷனல் ஃபிலிமா எனக்கு தெரிஞ்சது.
அதான் சொன்னேன், நிறைய நைட் சீன்ஸ்ல நிறைய விஷுவல்ஸ் வந்து சட்டுன்னு யோசிக்கும் பொழுது ஃபார் சம் ரீசன் இப்போ கண்ணு முன்னே நேராக வெங்கட்டும் காளியும் அந்த அந்த பாத்வேல அவங்க இருப்பதும் அந்த அந்த இடத்துக்கு எவ்வளோ ஒரு பெரிய உயிர் சேர்க்க முடியுது பாருங்க. அது ஒரு அவங்க 2 பேரும் கீழே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எஸ்ஏஎஸும் அவங்களும் அந்த வண்டியில அங்க வந்துட்டு நின்றுட்டு நமக்கு ஏதோ நிஜமான இடத்துக்கு நம்ம போய் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்த ஒரு sense ஒண்ணு உருவாகுது இல்ல. ஆமா, அது எல்லாமே இந்த கிராஃப்ட் செஞ்ச ஒரு வேலை தானே. யூனோ அந்த அந்த இடத்த அவ்வளோ மெமரபிளாக அந்த லைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் வச்சு அவங்க விளையாடின ஒரு விளையாட்டாக இருக்கட்டும். அதான் சொன்னேன், கான்ஸ்டன்டாக யார் நான் ஒருத்தன் கூட படம் பார்த்துட்டு இருக்கும்போதே நான் சொன்னேன், இந்த இடத்துல ஒரு பெரிய காத்தடிச்சுக்கிட்டே இருக்குல்ல இந்த ஊர்ல, இந்த கதை பூராக எனக்கு அந்த அம்சமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் நான். there's a sense of movement about it. அந்த அங்க இருந்தா ஒரு சின்ன ஒரு குளிர் கூட இருக்கும் போல இருக்குல்ல அப்படின்ற ஒரு சென்ஸே ஓகே உங்களுக்கு ஃபீல் ஆகுது அது. கரெக்ட். while I'm watching this film and அது எல்லாமே அந்த how they've shot this film, how they've recreated that setting, அதனால தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்பேஸ். ஸோ அண்ட் ஒரு சின்ன ஒரு ரூம்குள்ள உங்களால அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸைட்டிங் ட்ராமா கிரியேட் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். சத்தியமா நீங்க பேசுதான் நிஜமாவே. அந்த அந்த வெட்டிங் சீன்ல சொல்றேன் நான், ஒரு சின்ன ரூம், ஒரு கிராம்ப்ட் ரூம், அத்தனை மனிதர்கள் இருக்காங்க அதுக்குள்ள. ஒருத்தன் இன்னொருத்தர கத்துறான், அதுக்குள்ள ஒரு ஹீரோ போய் ஜாலியா ஒரு பாட்டுக்கு அப்படி படுத்துக்கிட்டு இருக்காங்க. சாரி ஜாலி இல்ல, பட் படுத்துக்கிட்டு கண்ணுல தண்ணி அப்படி நிறைய எவ்வளவு நடக்குது அந்த ஒரு குட்டி குறுகிய ஒரு இடத்துல. அது இல்லாம இப்ப நம்ம அடிக்கடி டெக்னிக்கல் அப்படின்னு சொன்னாலே நம்ம இருக்கிறதுலே அழகான ஒரு காட்சியை தான் நம்ம பாராட்டுவோம். ஆமா இல்ல சூப்பரா இருந்துச்சு, நிலா வெளிச்சத்துல செமையா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். பட் அந்த மாதிரி இடங்கள்ல பண்ணுவதும் ஒரு பெரிய டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட். எஸ் சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்க இடத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.